Taste the Daily. அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்றவர்கள் சரியான முறையில் கப்பம் கட்டி வருவதால் மட்டுமே அமைச்சர்களாக தொடர்கின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அவர் அருணாச்சலேஸ்வரர் கோயிலை மத்திய தொல்லியல் துறை கைப்பற்றிய முயற்சிபோது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கோயிலை மீட்டார் எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை மத்திய தொல்லியல் துறை கைப்பற்ற நினைத்தது போது அதிமுக சார்பில் அம்மா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்ற வரை சென்று வழக்கு போட்டு மீட்டெடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பல அமைச்சர்கள் அதிமுக இருந்துதான் அங்க போனாங்க, டெப்டேஷன்ல போயிருக்கிறாங்க. திமுகவில் ஆட்களே இல்ல, அதனால பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க. அதிமுக போய் கிட்டத்தட்ட இப்ப அமைச்சரவையில் 8 பேர் அமைச்சராக இருப்பதாக எனக்கு தெரியுது. 8 பேர் அதிமுகவில் இருந்து திமுக போய் அங்க போய் ஒரு 8 பேர் அமைச்சராக இருக்கிறாங்க. திமுகவில் உழைத்தீங்கெல்லாம் திமுகவில் ரா பகலா உழைச்சு பல போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போறீங்களா ஓரம் கட்டுப்பட்டுட்டாங்க. அதிமுக இருந்து அங்க இடம்பெயர்ந்து போனவங்க நல்ல இலாக்கா வாங்கி நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறாங்க. இங்கிருந்து இடம்பெயர்ந்து போனாங்கல்ல பல முன்னாள் மந்திரிகள், பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் எம்எல்ஏ ஆகி இப்ப மந்திரி ஆயிருக்காங்கல்ல, அவர்கள் மேலிடத்துக்கு அப்பப்ப கப்பம் கட்ட வேணும். அந்த காலத்துல சிற்றரசுகள்லாம் அங்க இருக்கிற பேரரசுக்கு கப்பம் கட்டுற மாதிரி இங்கிருந்து அங்க போய் அமைச்சராக இருக்கீங்களா சரியான முறையில் கப்பம் கட்டிட்டு இருந்தா அங்க அமைச்சர் வண்டி ஓடிட்டு இருக்கும். கப்பம் கட்டலாம் கட் பண்ணி எடுத்து விடுவோம்.